ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வருட கிரகங்கள், அதாவது இந்த சனீஸ்வரன், குரு, ராகு, கேது இவங்களுடைய பெயர்ச்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்கங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வருட கிரகம், வருஷத்துக்கு ஒரு தினம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறி செல்லக்கூடிய கிரகம். இந்த கிரகமானது மாறும் பொழுது, ஏன்னா குரு ஒரு 100% சுப கிரகம், இவர் மாறும் பொழுது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துவார். இப்போ நிறைய தாக்கங்கள் அப்படின்ற பொழுது இவங்களுக்கு பிரச்சனை வருமோ, அவங்களுக்கு பிரச்சனை வருமோ, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா குரு பகவான் எதுவுமே தீமைகளை செய்யக்கூடியவர் கிடையாது. அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அனுபவங்களை கொடுத்து திருப்பியும் அந்த தப்பை பண்ணாத நிலைக்கு அவர் அந்த மனிதரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு குரு. அதனால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கும். அப்போ குரு ஜென்ம குருவாக உட்கார்றாரு. அப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனையா? ஏன்னா ரிஷப ராசிக்கு தான் பயிற்சியாக போகிறார். அப்போ இது ப்ராப்ளம் கொடுக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஜென்மகுரு ராமர் வனத்திலே தான் இருந்தாலும் அவர் படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். அதனால இவருடைய டிரான்சிஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையுமே ஒழிய உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இது இருக்காது. இந்த பெயர்ச்சி என்பது எல்லோருக்கும் ஒரு சுப பெயர்ச்சியாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மொத்த பணம். குருனாலே மொத்த பணம். இந்த மஞ்சள் பொருட்கள் எல்லாமே குரு தான். அதனால் தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய விலையேற்றம் அதிகமாகவே இருக்கிறது. பொதுவாக குரு பகவான் சில ராசிகளுக்கு செல்லும் பொழுது சில பொருட்களின் மீதான விலைகளை ஏற்றுவார். அதனாலேயே இந்த ரிஷப ராசிக்கு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும், விலைவாசியும் கொஞ்சம் ஏறதான் செய்யும். மஞ்சள் பொருட்கள் மீதான உற்பத்தி கொஞ்சம் அதிகமானால் மட்டும்தான் இந்த விலைவாசி கட்டுக்குள் வரும். அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு அதாவது உலக நாடுகளுக்கு சில அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும், ஏன்னா குருவும் சுக்கிரனும் பகை கிரகம், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது. குரு போய் உட்கார்றது சுக்கிரனுடைய வீட்டில். அதனால் சில பகை விஷயங்கள் நடைபெறதான் செய்யும். பொதுவாகவே இந்த வருஷம் கொஞ்சம் பகை விஷயங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். அதில் இதுவும் சேர்றதுனால கொஞ்சம் அச்சுறுத்தல்கள், சில நாடுகளுக்கிடையே போர் ஏற்படுறது, இது எல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி என்பது படிப்பினைகளோடு சேர்த்து சில அனுபவங்களையும் நல்ல சுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருடம், தமிழுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று பிற்பகல் 12:59 மணிக்கு குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால் இந்த பெயர்ச்சி என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சுப மங்கள பெயர்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. மேலும் இவருடைய பார்வைக்கு தான் இங்கு பலம் அதிகம். இவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்கும் இடத்தை தான் பலப்படுத்துவார். அதனால இந்த பார்வைக்கு நம்ம பலம் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இது ஒரு பொது பலன் தான். நம்ம 12 ராசிக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகிறதுன்றதையும் பார்க்கலாம்.